வணக்கம். ஜவைஜர் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னால் சொல்லப்பட்ட ஒரு தீர்ப்பு சென்னை இது ஹைகோர்ட்டால் அது இன்னைக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பு சொல்றாங்க, அது உரிமையா இருக்கும். மற்றபடி முறையீடுக்கு தான் போவாங்க. மேல்முறையீடுக்கு போனாலுமே சரி, அது வேறு விதமான ஒரு கருத்தா சொல்லப்பட்டு அதற்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுவாங்க. ஆனா இது அப்படி இல்லை. ஒரு வித்தியாசமான ஒரு வழக்கு, ரெண்டாவது ஒரு தீர்ப்பு, ரெண்டாவது ஒரு எதிர்பாராத ஒரு நிகழ்வு. நீதிபதி ஐயா ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் சொன்ன ஒரு தீர்ப்பு ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னால். அதாவது அம்பத்தூர்ல ஒரு இளைஞன் ஒரு சிறுவர் சம்பந்தப்பட்ட ஒரு ஆபாச படத்தை டவுன்லோடு பண்ணி பார்க்கிறார். டவுன்லோடு பண்ணி பார்த்து மற்றபடி அது போலீஸுக்கு தெரிஞ்சிருது. அம்பத்தூர் போலீஸாரை தெரிஞ்சவொன்னா அவங்க வழக்கு பதிவு செய்து பையன் மேல ஒரு விசாரணைக்கு கொண்டு வர்றாங்க. அப்போ நீதிபதி ஐயா குறுக்கு விசாரணை பண்ணி அந்த பையன்கிட்ட நேரடியா பேசுறாரு. என்னப்பா என்ன சமாச்சாரம்? ஆமாங்க, நான் பார்த்தது உண்மைதான். அந்த பையன் ஒத்துக்கிறான். அப்பவே 8 மாசத்துக்கு 8-9 மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன் அது நடைபெற்ற அது சம்பந்தமாக நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். ஆமா, அப்பவே ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து இருந்தால் நாங்க கூட சொல்லியிருப்போம், என்ன ஐயா இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, ஐயா சொல்லிட்டாங்க, நீதிபதி சொல்லிட்டாங்களா, அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு தெரியாத விஷயமா அப்படிங்கிற மாதிரி நம்ம அதோட ஆஃப் ஆயிட்டோம். இன்னைக்கு அது மிகப்பெரிய ஒரு பூதாகரமாக வெடித்து அந்த தீர்ப்பை ரத்து செய்யப்படக்கூடிய ஒரு சூழல். அப்படின்னா அது மிகப்பெரிய நீதிபதிக்கே ஒரு அடின்னு தான் சொல்லணும். அவங்களுடைய ஒரு தீர்ப்பு எவ்வாறு சொன்னார்கள், இன்னும் கூர்ந்து கவனிக்கப்படாமல் சொல்லிவிட்டாங்க. ரத்து செய்யக்கூடிய அளவுக்குலாம் செய்யறாங்க. ஒரு மேல்முறையீடு செய்து அதை வேறு விதமா கொண்டு செல்லாமல் ரத்து செய்யப்படக்கூடிய அளவுக்கு இருக்குதுன்னா, ஆனந்த் வெங்கடேஷ் ஐயா அவர்கள் அவங்க எதன் அடிப்படையில சொன்னாங்க அப்படின்னா, அதாவது சிறுவர்களுங்க ஒரே சார் சொல்லிட்டாங்க. அந்த பையனும் ஒத்துக்கிட்டார், ஆமாங்க நான் டவுன்லோடிங் பண்ணி பார்த்தது உண்மைதான் அப்படின்னு அந்த அம்பத்தூர் பையன் ஒத்துக்கிறார், சிறுவர் ஒத்துக்கிறாரு. அப்போ நீதிபதியை ஆனந்த் வெங்கடேஷ் ஐயா அவங்க தீர்ப்பு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய சகஜமா நடந்துகிட்டு இருக்குதுங்க. இதெல்லாம் 90, 95, 80 இந்த ரேஞ்செல்லாம் ரொம்ப சகஜம். ஏன்னா அன்னைக்கு ஆபாச படங்கள் கிடையாது. 90, 95, 85 ரேஞ்சில் மதுவுக்கு அடிமையாகுவது, புகையிலை உபயோகப்படுத்துவது. எங்க ஊர்லாம் பாத்தீங்கன்னா சின்ன பையன் கூட அந்த நேரத்துல ஒரு 85, 90 பொடி போடுவாங்க, புகையில அந்த பொடி போடுவாங்க. அப்புறம் இந்த சொரக்கா பீடின்னு குடிப்பாங்க. அப்பவே அது குறிப்பிட்ட ஒரு நடிகர் இருக்கிறாரு, சொல்லக்கூடாது, அந்த நடிகருடைய படம் பார்த்துட்டாங்க அப்படின்னு அவரை மாதிரி சிகரெட்டை போட்டு தூக்கி பிடிப்பாங்க. இதெல்லாம் அந்த நேரத்துக்கு அடிமையான ஒரு விஷயம். கேட்டா அந்த நடிகர் இப்படி பிடித்தார், இந்த நடிகர் அப்படி பிடித்தார் போட்டு 95, 90 அந்த ரேஞ்சுக்கெல்லாம் முன்ன பின்ன அது இருக்கு. அது சினிமாவால் ஏற்பட்ட ஒரு அடிமைத்தனம். அப்புறம் மது அருந்துவது, அன்னைக்கெல்லாம் திருட்டுத்தனமா கூட அருந்திருக்காங்க. இன்னைக்கு தான் அது பப்ளிக்காகவும் ஒரு மிகப்பெரிய ஃபேஷனாகவும் போச்சு. அன்னைக்கு திருட்டுத்தனமா அருந்துவாங்க. ஆனா சிறுவர்கள் அருந்துவது, மற்றபடி குறிப்பிட்ட வயதுக்கு குறைவானவர்கள் அருந்துவதெல்லாம் அன்னைக்கு அப்பப்ப இருந்தது, அங்கங்க இருந்தது. ரொம்ப பெருசா சொல்ல முடியாது. இது நம்ம அடிமைங்கிற ஒரு விஷயம் அன்னைக்கு தான் ஆரம்பமே ஆகுது. அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. அதையும் சொல்றாரு. 90, 95, 85 ரேஞ்சில் முன்ன பின்ன அந்த மது புகையிலாம் அன்னைக்கு சிறுவர்கள் அடிமையானாங்க. எதுக்கு? மதுவுக்கும் புகையிலைக்கும், சிகரெட்டு, பீடி சிகரெட்டு இதெல்லாம் அடிமையானாங்க. ஆனா இன்னைக்கு 2000 மேல எல்லாமே ஆபாச படங்களுக்கு பார்ப்பதுக்கு அடிமையாயிட்ட. காரணம் என்ன? செல்போன் தான், வேற ஒன்றும் கிடையாது. செல்போனு, மற்றபடி அந்த சிடி, அப்புறம் டெக்க போட்டு பார்க்கறது, இதெல்லாம் நிறைய கை வந்த கலையா போச்சு. கைக்கு எட்ட தூரம் இருக்கக்கூடிய சமயத்துல அப்புறம் என்ன பண்ண முடியும்? அப்புறம் தான் இப்ப கொஞ்சம் தான் ஸ்மார்ட் போன் வர ஆரம்பிச்சோன்னா சுத்தமா ஃபுல்லா கும்பல் உட்கார்ந்தது அப்படி வைக்கிறாச்சு. பொடி பசங்க உட்காந்துதான் அப்படின்னா அது உத்து பார்ப்பாங்க, அமைதியா பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா ஆபாச படம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆகுன்னு சத்தம் போட்டாங்கன்னா ஏதோ ரேஸை பார்த்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம்.
இல்லை டாய்ஸ் கேம்ஸ் விளையாடுறாங்கன்னா நான் நிறைய விஷயம் நான் பார்த்துருக்கேன். பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு சத்தம் போடுறதுலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா சத்தம் போடக்கூடிய அளவுக்குலாம் நம்ம இருந்தாலுமே கூட அதை கேட்கக்கூடிய அளவுக்கு இன்றைய இளைஞர்கள்லாம் கிடையாது. ஆமா அந்த மாதிரி வந்து கும்பலா பார்க்கக்கூடிய சூழல். காரணம் செல்போன் தான், வேற ஒன்றும் கிடையாதுங்க. செல்போனை தடை பண்ணிட்டோம் வச்சுங்களேன். ஆமா ஆபாச படம் பார்க்க முடியாது. இல்லை செல்போன்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு வசதிகளை கட் பண்ணிடுங்க. சில ஆப்லாம் இருக்கு இல்லையா, அந்த வசதிகளை கட் பண்ணிட்டாலே போதும். ஆமா ஆபாச படம் யாரும் பார்க்க முடியாது. குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் வராது. புருஷன் முன்னாடிக்கு விவாகரத்து அதிகமாகாது. ஆமா பல பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆபாசத்தை போட்டு அவங்க பாட்டு பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. புருஷன் வேலைக்கு போயிட்டு அனாதியா உள்ள வருவான். ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்க கூட யோகியது இருக்காது. அந்த மாதிரி தான் பல குடும்பங்கள் இருக்கு. ஆமா என்ன லட்சுமி அப்படின்ட்டு அவரு வருவாரு. கொஞ்சம் எரிங்க, முக்கியமான இது போயிட்டு இருக்கு. இப்பதான் வந்து மாமியாளுக்கு மருமகள் சண்டை ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த நேரத்தில் நீங்க ஏங்க நந்தி மாதிரி உள்ள வர்றீங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவாங்க. அவர் மூடிக்கிட்டு கீழே மேலே மூடிட்டு அப்படியே போய் அவரா தண்ணியை குடிச்சிட்டு கைகால் மூஞ்சிக்கிட்டு அவரா வந்து தன்னுடைய வேலை இருக்கும், அந்த வேலையை பார்ப்பாரு. இந்த அம்மா ஒரு அரை மணி நேரம் முடிச்சுட்டு அப்பா அப்புறம் சொல்லுங்க அப்படி நெட்டி முறிப்பாங்க. அப்புறம் சொல்லுங்க அப்படின்னு உட்காந்து பார்த்தது சீரியல். இதுல நெட்டியை முறிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது. அப்புறம் சொல்லுங்க அப்படின்பாங்க. நம்ம அப்படியே நெட்டியை முடிச்சுட்டு அவர் சொல்லுவார், எம்மாடி நான் போட்டுட்டேன், தண்ணி கேட்டேன், தண்ணி இல்லைன்னு சொல்லி நானும் குடிச்சிட்டேன், மற்றபடி எல்லாம் முடிச்சுட்டம்மா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆமா உனக்காக ஒரு கப் டீ சேர்த்தே போட்டேன், இந்த டீ சாப்பிட்டு இவரு டீ குடிச்சிட்டு அந்த அம்மாளுக்கு போட்ட டீ அந்த மாதிரி இவரே போட்டு டீ போட்டுருப்பாரு. அதையும் குடிச்சிட்டு உட்காந்து பக்கத்து சகஜமா பேசக்கூடிய சூழல் இன்னைக்கு ஆகி போச்சு. காரணம் வந்து ஸ்மார்ட் போன் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த அளவுக்கு நிலைமை போயிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்ண முடியும்? குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? அதை ஆன் பண்ணோம்னா டக்குன்னு அது ஆப் இருக்கு, டக்குன்னு பார்த்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அதைத்தான் வந்து ஆனந்த் வெங்கடேஷ் ஐயா சொன்னாங்க. இன்னைக்கு வந்து 2000 ஆகி போச்சு, 2024 25 அப்படி போயிட்டு இருக்குது. ஆமா 2000க்கு மேல வரக்கூடிய கான்செப்ட்ல வந்து எல்லாமே வந்து ஆபாசம் படக்கூடிய ஒரு சூழல் நிறைய ஏற்பட்டுச்சு. அதனால வந்து நம்ம இதை வந்து பெருசா எடுத்துக்க முடியாது. ஆமா பள்ளிக்கூடத்துல வந்து அதுக்கு தகுந்த அறிவுரை கூறுங்க, பெற்றோர்கள் அறிவுரை கூறுங்க. மற்றபடி யார் யார் என்ன சமாச்சாரம் அப்படிங்கிற அறிவை கூட்டிங்கனாலே போதும், அவங்க திருந்திடுவாங்க. இதுக்கு ஏன் போட்டு ஒரு வழக்கை போட்டு இது பண்ணிட்டு அவரை போய் தண்டிச்சு சின்ன வயசா அடிச்சு போட்டு ரொம்ப ஒரு வெளிப்படையான ஒரு தன்மையா, மற்றபடி ஒரு இகலாசமான ஒரு தன்மை சொல்லி கிராமத்துல சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி நார்மலா ஒரு தீர்ப்பை சொல்லிட்டார். ஸோ அன்னைக்கே வந்து அது பிரச்சனையா தான் எடுத்துக்கிட்டு இருந்தது. ஆமா ஆனா வந்து அதை ஏற்றுக்கிட்டாங்க, அப்படியே போயிட்டு இருந்தது. ஆனா வந்து இதை வந்து குழந்தைகளின் உரிமைக்கான கூட்டணி அப்படிங்கிற ஒரு அமைப்பு என்ன பண்றாங்க, கூர்ந்து கவனிக்கிறாங்க. என்னடா அது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஒரு ஆப்பில் வந்து ஒரு ஆபாச படத்தை வந்து ஒரு 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 பையன் டவுன்லோட் பண்றாரு, அதை பாக்குறாரு. ஆனா வந்து ஷேர் மட்டும் பண்ணாதீங்க அப்படின்னு கூட ஆனந்த் வெங்கடேஷ் ஐயா சொல்றாங்க. அவங்க சொன்னது என்ன அடிப்படை என்ன, குழந்தைகளோட ஆபாச படத்தை பார்க்கலாம், டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம், அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா ஷேர் மட்டும் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னா, டவுன்லோடு பண்ணாலே வந்து முடிஞ்சு போச்சு. அது கூட்டமா 10 பேர் பார்த்தாலும் ஷேர் பண்ண மாதிரி தான் அர்த்தம் ஆகுது. அப்படிங்கிற இவங்க மனசுல வச்சுட்டு என்ன பண்றாங்க, குழந்தைகளின் உரிமைக்கான கூட்டணி என்ன பண்ணாங்க, அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல போட்டுறாங்க. சுப்ரீம் கோர்ட்ல போட்ட உடனே ஐயா டிஒய் சந்திரசூட் ஐயா பாக்குறாங்க, அசந்து போயிடறாங்க. என்னையா அது ஒரு நீதிபதியா இந்த மாதிரி வந்து ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறாரு, ஆபாச படங்களை பார்ப்பதே குற்றம், முடிஞ்சு போச்சு. அதுல என்ன டவுன்லோடு பண்ண குற்றம் இல்லை, மற்றபடி வந்து அதை வந்து மற்றபடி உட்காந்து பார்த்தாவோ மற்றபடி சிங்கிளா பார்த்தாவோ குற்றம் இல்லை. ஆனா ஷேர் பண்ணா மட்டும் குற்றம். என்ன இது ஒரு வித்தியாசமான ஒரு தீர்ப்பா இருக்கு, மற்றபடி முரண்பாடான தீர்ப்பாக போட்டு என்ன பண்றாங்க, முதல்ல தமிழ்நாடுக்கு காவல்துறைக்கு உத்தரவு போடுறாங்க. தமிழ்நாடு காவல்துறைக்கு வந்து இதுக்கு நீங்க விளக்கம் அளிக்கணும் அப்படி சொல்லிட்டு உத்தரவு போட்ட உடனே அது மிகப்பெரிய ஒரு வைரலா பத்திக்கிட்டு எரியுது. அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி என்ன பண்றாங்க, ஏப்ரல் தீர்ப்பு எழுதிடுறாங்க. அதை வந்து ஏப்ரல் 19க்கு நாங்கள் ஒத்தி வச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தி வச்சிடறாங்க. ஏப்ரல் 19க்கு ஒரு தீர்ப்பில் எழுதி ஒத்தி வச்சு அது மட்டும் நேரம் கிடைக்கல அவங்களுக்கு. இன்னைக்கு வந்து அந்த தீர்ப்பை வந்து சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேரம் ஆப்போசிட். ஆனந்த் வெங்கடேசன் ஐயா சொன்ன அந்த தீர்ப்பை ரத்து பண்ணிடுறாங்க. இல்லை அந்த நீதிபதி சொல்றது மிகப்பெரிய ஒரு தவறு, என்ன அது ஏற்றுக்கொள்ள முடியாது, எப்படி சொன்னார் அப்படின்னு தெரியல. அது என்னங்க ஆபாச படம்னா முடிஞ்சு போச்சு. அது குறிப்பா சிறுவர்களுடைய ஆபாச படங்கள் நல்லா புரிஞ்சுங்க. நம்ம சின்ன பசங்களுடைய ஆபாச படம் மிக கொடுமையான ஒரு வன்கொடுமையான ஒரு விஷயம்.
அதை வந்து ஒருத்த பையன் டவுன்லோடு பண்ணி அதை பார்க்கறான், அதை உட்காந்து சிங்கிளா பார்க்கறான், செட்டப்டா ஷேர் உட்காந்து 10 பேரோட பார்க்கறான், ரைட்டு ஓகே. மற்றபடி எப்படியோ பார்த்துறானா இல்லையா? ஆனா ஷேர் மட்டும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த வகையில ஒரு நியாயமா போகும்? எல்லாமே ஒண்ணுதான். 10 பேர் பார்த்தாலும் அது ஷேர் பண்ண மாதிரி அவங்களுக்குள்ளேயே. அதாவது செல்போன் டு செல்போன் ஷேர் பண்ணல, அவங்களும் 10 பேர் உட்காந்து பார்த்துறானுங்க இல்லையா, முடிஞ்சு போச்சு. அதே ஷேர் மாதிரி தானே. இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தீர்ப்பு அப்படின்னு தீர்ப்பை அப்படியே ரத்து பண்ணிடுறாங்க. ஆனந்த் வெங்கடேசன் ஐயா சொன்ன தீர்ப்பை ரத்து பண்ணிட்டு இப்போ வந்து டி.ஒய். சந்திரசூட் ஐயா வந்து புதுசா தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. ஒண்ணு கிடையாது. அதாவது வந்து இது அது முக்கியமான ஒரு கருத்து என்ன அப்படின்னா, சிறுவர்களுடைய ஒரு ஆபாச படங்கள் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கண்டிஷனா சொல்லியிருக்காங்க. சிறுவர்களுடைய ஆபாச படம்ப்பா, சிறுவர்களுடைய ஒரு செக்ஸுவல் வீடியோப்பா, ஆமா, குழந்தைகளுடைய செக்ஸுவல் வீடியோ, குழந்தைகளுடைய ஆபாச படங்கள் அப்படி சொல்லாதீங்க. அதுக்கு வேறு மாதிரி சிறுவர்களுடைய பாலியல் சுரண்டல்கள், சிறுவர்களுடைய பாலியல் துஷ்பிரயோகங்கள் எப்படி மாத்துறாரு பாருங்க. அவன் டி.ஒய். சந்திரசூட்டைய மாத்திட்டாங்க. சிறுவருடைய ஆபாசம், அந்த அதாவது வேறு வகையில நீங்க ஆபாச படம் சொல்லிக்கீங்க, புரியுதுங்களா? 18 வயசு ஆணுக்கு 21 வயசு அதுக்கு மேல உள்ள ஆபாசம் சொல்லிக்கீங்க. ஆனா சட்டப்படி குற்றமாகாது. ஆனா இனிமே வரும் காலங்கள்ல சிறுவர்களுடைய சிறுவர்கள் அந்த உட்பட்ட வயசு உள்ளவங்கள சிறுவர்களுடைய அந்த கான்செப்ட் வரக்கூடிய அந்த செக்ஸுவல் வரக்கூடிய ஆபாச படங்கள் அப்படின்னு சொல்லாதீங்க, செக்ஸுவல் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லாதீங்க. வேறு சிறுவர்கள் பாலியல் சுரண்டர்கள், சிறுவர்களுடைய பாலியல் சுரண்டர்கள், சிறுவர்களுடைய பாலியல் துஷ்பிரயோகம் சொல்லுங்க. அது மிகப்பெரிய துஷ்பிரயோகம் தான் அது. அதை சொல்லுங்க. அதனால வார்த்தையை மாத்தி போடுங்க இனிமே அப்படி சொல்லிட்டு என்ன பண்றாங்க. மற்றபடி அந்த விஷயத்தை வந்து அவர் ஆனந்தன் வெங்கடேஷ் சொன்ன விஷயத்தை வந்து ரத்து பண்ணிடுறாங்க. ரத்து பண்ணிட்டு மற்றபடி தீர்ப்பு எழுதிட்டாங்க. நேரத்தை எழுதியாச்சு, நேரத்தை முத்தாலும் எழுதியாச்சு. சிறுவருடைய ஆபாச படங்களை பார்ப்பது குற்றம். அதை வந்து சிங்கிளா பார்த்தாலும் சரி, உட்காந்து 10 பேர் உட்காந்து ஷேர் பண்ணி பார்த்தாலும் குற்றம், டவுன்லோடு பண்றாலும் குற்றம், அதை வந்து ஷேர் பண்ணாலும் குற்றம். எந்த வகையான ஒரே வார்த்தை, எந்த வகையில் சிறுவருடைய ஆபாச படங்களை எந்த வகையில் நீங்கள் அதை பார்த்தாலோ ஷேர் பண்ணாலோ அதை வந்து நீங்க என்ன பண்ணாலும் சரி அது குற்றங்கள் தான். ஆமா, சிறுவர்களுடைய அதான் நம்ம கூட மாத்தி பேசிக்க வேண்டிய சிறுவர்களுடைய பாலியல் சுரண்டர்கள், சிறுவர்களுடைய பாலியல் துஷ்பிரயோகங்களை யார் பார்த்தாலுமே சரி, அது எப்படி வகையில் பார்த்தாலும் சரி அது குற்றம் தான் அப்படின்னு இன்னைக்கு தீர்ப்பு எழுதி முடிச்சுட்டாங்க. ஆமா, இதான் ஒரு நீதிபதி சொன்ன தீர்ப்பு. நம்ம வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பு மாதிரி அன்னைக்கு கருதப்பட்டது. இன்னைக்கு வந்து அதை பலால் பண்ணிட்டாங்க. அதை வந்து டி.ஒய். சந்திரசூட்டை உச்சநீதிமன்றத்தை தூக்கிட்டாங்க. இதெல்லாம் விட இன்னொரு விஷயம், இப்போ கூட இந்த நீதிபதி மட்டுமல்ல, ஆனந்த் வெங்கடேசன் மட்டுமல்ல தவறு செய்து விட்டார் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ கர்நாடகாவில் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி ஐயாவை கூட ஸ்ரீனிசாந்தாவை என்னமோ பெயர் ஞாபகம் இல்லை, ஸ்ரீ சிடந்தா அப்படிங்கிற பேர் நினைக்கிறேன், ஞாபகம் பெயர். அவர் என்ன பண்றாரு, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பெங்களூர்ல கோரிபாளையத்துல முஸ்லீம்கள் அதிகமா இருப்பாங்க, அந்த முஸ்லீம்கள் அதிகமான பகுதியை பாகிஸ்தான் அப்படின்னு சொல்றாரு ஒரு நீதிபதி. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு வருத்தத்தை தெரிவிச்சுட்டாங்க. அந்த நீதிபதியை ஸ்ரீ சிடாந்தா அப்படிங்கிற நீதிபதி நினைக்கிறேன், வருத்தம் தெரிவிச்சுட்டாங்க. அது பிரச்சனை முடிஞ்சு. இருந்தாலும் வந்து சொன்னது யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதாவது யார் என்ன சொன்னார் அப்படிங்கிறது பல விதமா பார்ப்பாங்க. ஆனா இந்த வகையில யார் சொன்னது அப்படிங்கிறத மனசுல நினைக்கணும். ஒரு நீதிபதி எதையா சொல்லியிருக்கிறாங்க, பெங்களூர்ல கோரிபாளையத்தை வந்து பாகிஸ்தான் சொல்லிட்டாங்க. ஒரு குத்தகை சம்பந்தப்பட்ட லீசிங் சம்பந்தப்பட்ட வழக்குல. ஆமா, பாகிஸ்தான் அப்பா அது. பெங்களூர் பக்கத்துல கோரிபாளையத்தில் இருக்கக்கூடிய பெங்களூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோரிபாளையம் பாகிஸ்தான் தான். அந்த அளவு இஸ்லாமியர் இருக்கிறாங்க சொல்லிட்டு பட்டு இஸ்லாமியர் அந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டா பரவாயில்ல. அதாவது பாகிஸ்தானே வந்து அவரு ஒரு பேரை வச்சுட்டாரு. ஆமா, அப்புறம் வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்கு. அந்த மாதிரி சில நீதிபதிகள் ஆமா தீர்ப்புன்னு சொல்றாங்க. அந்த தீர்ப்பு வந்து பலவிதமா வந்து ரத்து செய்யப்படுகிறது, பலவிதமா மாற்றி சொல்லப்படுகிறது. அதே நேரத்துல மேல்முறையீடு கான்செப்ட் அது சுத்தமாகவே வந்து ஆமா அந்த ஒரு இல்லாமலே போகிறது அப்படிங்கிறத பலவிதமான சம்பவம் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனா ரத்து செய்யப்படுவது என்பது ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அதே மாதிரி கோரிபாளையத்தை வந்து பாகிஸ்தான் சொன்னது, இதெல்லாம் வந்து இப்போதைக்கு சில நீதிபதிகள் தவறு செய்கிறார்களா
அப்படின்னு நம்ம கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா தான் இருக்குது. இனி வரும் காலங்கள்ல ஆமா நீதிபதி ஐயா அவங்க யாராக இருந்தாலும் சரி நல்லபடியா தீர்ப்பு கொடுங்க. என்னதான் இருந்தாலும் பிரச்சனைன்னு வரக்கூடிய சமயத்துல போலீஸ் கோர்ட்ல போட்டுருவாங்க, முடிஞ்சு போச்சு. அப்புறம் கடைசியில நீதிபதி நீங்க தான் முடிவு. அதனால வந்து மக்கள் வந்து உங்களுடைய தீர்ப்பை எதிர்பார்க்கிறாங்க, உங்களுடைய ஒரு தீர்ப்பை மதிக்கிறார்கள், இன்னும் சொல்ல உங்களையே மதிக்கிறார்கள். அதனால வந்து வரும் காலங்களில் தவறுகள் செய்யாமல் மக்களுக்கு நல்வழி காட்டுவீர்கள் தீர்ப்பின் மூலமாக அப்படிங்கிறதா எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய, இந்தியாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கு. அப்படியே பகிரங்கமான உண்மை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.